டிசைடர் மேட்ச் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பவர் பாய்ஸ் vs டிபிசிசி. டிபிசிசினா தேவகோட்டை போலீஸ் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பேட்டிலா இருக்க போது பவர் பாய்ஸா இல்ல டிபிசிசி. இந்த மேட்சை வின் பண்றவங்க 4th டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆவாங்க, குவார்டர் ஃபைனலுக்குள்ள போவாங்க. டாஸை வின் பண்ண டிபிசிசி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. அதே 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, மொத்தம் 3 பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓபனிங் பேட்ஸ்மேனா விக்கி ஸ்ட்ரைக்லயும் பொன்வண்ணன் நான் ஸ்ட்ரைக்ல. பவர் பிளே ஓவர் கூட போர் தி விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் ஏறி போய் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கனெக்ட் பண்ண பார்த்தாரு, விரட்னாரு பால். செகண்ட் பால் பவுலர் தலைக்கு மேல கேட்ச பிடிக்க முடியாது, உள்ள ஆள் வைக்கல. ஒன்றா இரண்டா சிங்கிள் ரன்னர் வச்சிருக்காங்க. அதனால இந்த பேட்ஸ்மேன் இங்க இருக்கிறது ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஸ்கிரீன்ல. பொன்வண்ணன் ஸ்ட்ரைக்ல சந்திக்கவர் முதல் பந்து. சிக்கி பின்னாடி போச்சுனா கன்ஃபார்ம் அது நாளா தான் இருக்கும். ஃபீல்டர் ஓட தேவையில்லை, அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்டா இருக்கு இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும். கொல்லவாசம் பக்கமா 4. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், மேல ஃபீல்டர் வச்சிட்டாங்க. போன பால் 4 இருந்துச்சு, இப்போ ஃபீல்டர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்றது கேட்க போகும். நல்ல டேக்கன் பால் கீழ. நான் ஒரு அனுபவம் நீ பேட்ஸ்மேன் ஒன் ரன் பேட்ஸ்மேன் கமலேஷ் வாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பால் ஒரு சிங்கிள் வீசப்பட்ட பந்து. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 7 ரன் ஒரு விக்கெட்ல இருந்து. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் பூமி வந்திருக்காரு. திருக்கி விட்டாரு, யாக்கிங் லென்த்ல சிறப்பாக பிளாக் பாலிங் வீசப்பட்ட பந்து முதல் பந்திலே டாட். நேருக்கு நேராக அடிக்கப்பட்ட பந்து 4-6. எஸ் கிளியர் ஆயிருச்சு நினைக்கிறேன். ஒரு ஷாட் தடுக்க இயலவில்லை ரஞ்சித்திடமிருந்து. டைமிங் இது, என்னிடம் நல்ல முயற்சி. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல மேல ஆல் வச்சாங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கப்பட்ட பந்து 1-2. எஸ் சிங்கிள் 1 மட்டுமே என்று நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் அதே ஃபீல்டர் குத்த விட்ட பம்போ தடுக்கப்பட்ட ஸ்டாப் உடம்ப போட்டு தடுத்தாரு. சிங்கிள் இது திருகல். எஸ் ஆஃப் ஸ்டம்ப தூக்கி அடித்த இரண்டாவது விக்கெட். லெக் சைடு பாக்குறாரு பேட்ஸ்மேன், ஷாட் ஆயிட்டாரு. நீ பேட்ஸ்மேன் ஹரி திருகி விட்டாரு, பேட்டை உரசிட்டு வந்த பந்து கம்பேக் வீசப்பட்ட பந்து. ஒரு 6 போயிருந்தாலும் நல்ல ஓவரா மாறி இருக்கு. பூமி கையில இருந்து 2 ஓவர் முடிவுக்கு 15 2 விக்கெட்ல இருந்து. தேர்ட் ஓவர் போட சரவணன், அவருக்கான செகண்ட் ஓவர். இங்கே தொங்கும் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? ஆகாய மார்க்கமாக இல்லை, அங்கு ஒரு சிறு தடுமாற்றம். இது கேட்சா இல்ல மேட்சா? ஸ்விட்ச் ஹிட் லெக் ஸ்டம்ப். போன ஓவர்ல ஆஃப் ஸ்டம்ப்னா இந்த ஓவர்ல லெக் ஸ்டம்ப் அப்படினு சொல்லலாம். இன்னும் மிடில் ஸ்டம்ப் மட்டும் பாக்கி இருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் ஏகே அம்ஜத் கான் வந்திருக்காரு. கேமியோ வர்றாராம் பாப்போம். இந்த உடனே லெக் ஸ்டம்ப்ல வைட் வாங்கிட்டாரு. ரீபால் வெல் ப்ளே. சிறப்பாக ஃபிளிக் செய்யப்பட்டது 2 ஆகுமா? 2 ரன் ஆயிடும் நினைக்கிறேன். சிறப்பான தடுப்பு அங்கு நண்பர் சிங்கிள். தமிழ் ஹரி ஸ்டேக்ல சரியா போடல. நான் செகண்ட் பக்கம் ஓடிட்டாரு. மேல லாங் ஆன் ஃபீல்டர் ரஞ்சித் சைடுல அடிக்கப்பட்ட பந்து 1-2. இரண்டுக்கான முயற்சி ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 ஆகுமா? ஓடி பவுண்டரி. சிறப்பான 4 கவர் 4 மச் நீடட் 4. ஃபுல் டாஸ் வந்த பக்கமா பேட்டை திருப்புனாரு. சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சிறப்பான 3 ஓவர் முடிவுக்கு 25 4 விக்கெட். கடைசி 6 பால் சசி சட்டத்தை கையில் பெற்ற நிலையில் அணி வந்த பக்கமா சூப்பரான ஷாட் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல தடுப்பு முயற்சி கேப்டன் லோக் அண்ணனிடமிருந்து. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இரண்டா பக்கம் ஹரி 2 பண்றாரு. செகண்ட் ஒன் லெஃப்டியா திரும்பினாரு. யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்கல. மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து 1 சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் சுப்ரமணிய ஸ்டேட்ல நிக்க வச்சு கண்டிப்பா மாத்துவாங்க. ரன் அவுட். கமிட் ஆகி நின்னாரு லெக் ஸ்டம்ப்ல ஆனோன்னு. பவுலிங் ஃபேவரா போயிருக்கு டாட். 2 more to go. வான வாகனாட்டி 2ன்னு கூப்பிட்டாரு பேட்ஸ்மேன். ரெண்டாவது பால் பார்ப்போம்.
இரண்டுக்கான முயற்சி இரண்டு மத்தவங்க நோ சொல்லிட்டாரு ஹரி. லாஸ்ட் ஒன் ஏறி போனதை பார்த்து ஏத்தியா போட்டாரு. ஒன்றா இரண்டா மூன்றா நான்கு நல்ல ஒரு ஃபீல்டு. ஆஹா வரிசைக்காக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 32 ரன் ஆடி இருக்காங்க. டிபி நேற்று ஆட்டத்தில் அனைவரும் அணியில் வந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சசி ஸ்ட்ரைக் மாது, பூமி எங்க தான் கமிட்டி வந்தாங்க மாது? காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. ஸோ பூமி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல சோலோவா 37 ரன் பதிவு பண்ண பேட்ஸ்மேன். அந்த மேட்ச் பார்க்காதவங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டிங். மாது ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் பிளே ஓவர் போட கமலேஷ் ஓவர் த விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிட்டாருங்க. பிக்கஸ்ட் ஷாட்டா இருக்க போது நல்ல டிஸ்டன்ஸும் போயிருக்கு. எவ்வளவு தூரம் இருக்காங்க. ஸோ பாலே போடாம 7 ரன் சேருது. டார்கெட்ல 7 ரன் கம்மியாகவும் ஆகும். கிரிக்கெட் பால் இலவச பந்து சரியா மாட்டல. உள்ளே ஃபீல்டர் டாட் பால் கம்பேக்கிங் டெலிவரி அட்டாக்கிங் டெலிவரி அடுத்தடுத்து 2 டாட். கீப்பருக்கு பின்னாடி ஷாட் தேர்ட் மேன் தட்டி விட்டு பிடிக்க முடியல. கேட்ச் டிராப் மேட்ச் டிராப் என்ன பார்த்து இருந்துட்டாரு சடனா. இப்போ ஸ்ட்ரைக்ல பூமி லாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பால் இவர் நேற்று வீச பார்க்கிறேன். கீழே குனிஞ்சிட்டாரு. உடம்புக்கு மேல தான் போச்சு. போன பால் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒயிட் எரியும். ஃபுல் டாஸ் ஏன் பங்குக்கு நான் ஒன்னு அடிக்கிறேன். ஃபுல் டாஸ் 2 தப்பா ரெண்டையுமே கரெக்டா ஆட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ். கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 15 ரன் 2 6 அடங்கும். அதுல நோ விக்கெட். டிசிசி மீதமுள்ள 18 பாலுக்கு 18 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க மேட்சை. இன்னர் சர்க்கிள் 4 பேர். இதுக்கப்புறமா பவுலிங் எண்டில் ஹரி வந்திருக்காரு. இந்த ஒரு முக்கியமான ஓவராக இருக்க போது ஸ்டாப் பண்ணி கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் வந்திருப்பாரு. ஓவர் த விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் எரியல கையிலே வச்சிட்டாரு. சிங்கிள் டாக்கிங் வித்தே கொடுக்காத பால் அட்டாக்கிங் டெலிவரி மாதிரி இருந்துச்சு. சிங்கிள் தேர்ட் ஒன் ஷாட் பக்கமா பேட்டை செலுத்தினாருன்னு சொல்லலாம். ரெண்டாவது 6 சசி பேட்ல இருந்து. இன்னும் 10 ரன் தேவை. அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய 2 6 சசி ஆன் பீஸ்ட் மோட். இன்னும் 2 பால் இருக்கு. 4 more to win. அடுத்து ஒரு வரைக்கும் போவோம். சிங்கிள் கீப்பருக்கு பின்னாடி இது த்ரோ கீப்பருக்கு விட்டாரு. அது ஓவர் த்ரோல 4 ரன்னே போயிருச்சு. அவங்களே கொடுத்துட்டாங்க 4 ரன் கொடுத்துருக்காங்க. நல்ல இன்னிங்ஸ் இருந்து வந்துச்சு. இவரும் ஒரு 6 4th டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆனது. டிபிசிசி தேவகோட்டை போலீஸ் கிரிக்கெட் கிளப்